உங்களையும் ஒரு வருக வருக என்று வரவேற்று முதல்ல நான் பத்திரிகையாளர் தான் பேச விரும்புறேன். ஏன்னா கடந்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க ஈரோடு அமைச்சர் தொகுதி வெற்றி பெற முடியுமா, இது பலவீனமான கூட்டணி சொல்றாங்க. சந்திப்புனால ஒவ்வொரு வீடாக சென்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தவறை சுட்டி காட்ட போறோம். 5 ஆண்டு காலம் மனசை தொட்டு சொல்லுங்க பத்திரிகை நண்பர்களே, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா பத்திரிகை நண்பர்கள் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி சுமந்துட்டு இருக்கீங்க. நிம்மதியா இருக்கீங்களா பத்திரிகை நண்பர்கள்லாம்? வீட்டு வரி எவ்வளவு, சொத்து வரி எவ்வளவு, குப்பை வரி எவ்வளவு, தொழில் வரி எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாநகராட்சி குப்பை அல்லப்ப துப்பில்லாத அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பத்திரிகை நம்பரை கேட்டுக்கிறேன். உங்க புள்ள பையன் இந்த போய் சுத்துறாங்க, கஞ்சா புழக்கட்டை எவ்வளவு இருக்குதுங்க? உங்க பிள்ளை நம்பி வெளியே அனுப்புவீங்களா நீங்க? அப்படி அச்ச நிலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தயவு செய்து பொதுமக்கள் தயாரா இருக்கிறாங்க. தமிழகத்துல மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழக விருப்பம். ஆனா பத்திரிகை நம்பர் மட்டும்தான் ஆதரவு கொடுக்கறதே கிடையாது. ஏன் பத்திரிகை நம்பர் சொல்றேன்னா, தயவு செய்து நீங்களும் வாக்காளர்கள் தான், நீங்களும் புரிஞ்சுங்க. உங்க வீட்டுல உங்களுடைய மனைவிமார்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்க, நீங்க எங்களுக்கு வாக்களிக்க காட்டுவீங்க கூட. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை இருக்குது. அதே போல ஏன் உணர்ச்சிகளை பேசுறேன்னா, அந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்க போனாலும் கஞ்சா. இன்னைக்கு 6ஆம் வகுப்புல இருந்து நீங்க காலேஜ் போக வர கஞ்சா சர்வ சாதாரணமாக கொட்டிக்கால வித்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல மேற்கு தொகுதியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா விவசாயிகள் நிறைந்த பகுதி ஒரு காலத்துல. அதே போல வெள்ளோடு கொண்டு போய் பாருங்க, இன்றைக்கு நாய்கள் போய் இன்றைக்கு ஆடுகள் கிடைக்குது. அவருக்கு நிவாரணம் கொடுக்க சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நிவாரண தொகையும் தரது கிடையாது. இப்படி ஒவ்வொரு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல எங்களுடைய திட்டம், எங்களுடைய தேர்தல் அறிக்கை அழகான 5% வரலாற்று திட்டத்தை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் கூட இன்னைக்கு மருத்துவ படிப்பு போறாங்கன்னா அது எடப்பாடி அவர்கள் தான். அதே போல இந்த பகுதியில் அவனாசி திட்டம் காலிங்கராயனுக்கு பிறகு ஒரு வாழ்நாள் காலிங்கராயன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் 100 கோடி போட்டு இன்னைக்கு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதே போல ஊராட்சி கோட்டை குடிநீர் திட்டம் 30-40 ஆண்டு காலம் கனவு திட்டம். ஈரோடு என்ன கேன்சர் மாநகரங்கிற பேர் வாங்கிட்டு இருக்கிறோம். காரணம் எங்க பார்த்தாலும் கேன்சர், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு ஒரு முடிவு கட்டத்தான் தண்ணியை, சுத்தமான தண்ணியை காவேரியிலிருந்து கொண்டு வரக்கூடிய அழகான திட்டத்தை எடப்பாடி கொண்டு வந்தார். அந்த திட்டத்தை முடக்கியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதே மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியிலுமே சோலார் பஸ் ஸ்டாண்ட் போட்டு துணை முதலமைச்சர் வந்தா மீட்டிங் போட கிரவுண்டா மாத்தி இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல என்ன வந்திருக்குது? இப்போ G2 வந்திருக்குது. G2 யாருடையதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பண்ணி பல பேர் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொழில் அதிபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. துணியோடு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். 2021 முடக்குறிச்சியில் தாமரை கொடுத்த போது எல்லாரும் இந்த தாமரை வருமானு கேட்டாங்க. ஆனா அஇஅதிமுக கடுமையான பணியாளர் தாமரை வெற்றி பெற்றுச்சு. அதே போல ஈரோடு மேற்கில் அஇஅதிமுக கூட்டணி கட்சியினுடைய துணையோடு மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று கூறி மிக முக்கியமான காலகட்டத்திலே நாம் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். எல்லாரும் பொறுமையாக மக்கள்கிட்ட போய் மத்திய அரசுடைய திட்டம் மோடி அவர்களை பொறுத்த வரையில உலகம் பூரம் பிரச்சனை, உலகம் பூரா வார சண்டை போட்டுக்கிறான். இந்தியாவில் மட்டும்தான் மக்கள் நிம்மதியா இருக்கான். அதுக்கான பிரதமர் மோடி அவருடைய தலைமை தான், சீரிய தலைமை தான். இந்த மக்கள்கிட்ட போய் சொல்லலாம். அதே போல பெண்களுக்கு ரேஷன் கார்டு 3 சிலிண்டர் கொடுக்க போறோம். இப்படி பல திட்டங்கள் 10,000 ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க போறோம். பல திட்டங்களை இன்று எடப்பாடி அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வழங்கிட்டு வர்றாங்க. இதை கூறுவோம். நிச்சயமாக மக்கள் நமக்கு தயாரா இருக்கிறாங்க. திமுக நம்புவது பணத்து ஓட்டுக்கு பணத்து கொடுத்து வாங்க நினைக்கிறாங்க. எங்கள் கூட்டணி நம்புவது மக்களை நம்புகின்றோம். மக்கள் எங்களோடு இருப்பார் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அத்தனை தலைவர்களுக்கும், அத்தனை தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு அவரையும் செல்வா கூட்டணி கட்சியும் சொல்லிடுறாங்க. நம்முடைய ஏசி சண்முகம் அவருடைய இயக்கத்தை சார்ந்த நண்பர்களுக்கும், ஃபார்வர்ட் பிளாக் நம்முடைய நண்பர்களுக்கும், அதே போல திரு ஜான் பாண்டியர்களுடைய நண்பர் திரு ஜான் பாண்டியருடைய இயக்கத்தை சேர்ந்த நண்பர்களுக்கும், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நண்பர்களுக்கும், அதே போல அகில இந்திய மூவேந்தர் முன்னேற்ற கழக நண்பர்களுக்கும், அதே போல சொல்லிட்டேங்க நண்பர்களே சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ஒரு பையன் இல்ல, எல்லா கட்சியுமே நாங்க தோல்வி கட்சி. அதே போல நம்முடைய கொங்கு நண்பர்களுக்கும், அதே போல பேர் சொல்ல மறந்துதான் செய்து மன்னிச்சுங்க. எல்லாத்தையும் எங்களோட உறவாகத்தான் பார்க்கிறோம், நண்பர்களாகத்தான் பார்க்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் கோடி கடன் வச்சு போயிட்டாங்க. அந்த கடனிலிருந்து மீட்டு தமிழகத்தை வளர்ச்சி மாநிலமாக எடப்பாடி அவர்கள் ஆக்குவார்கள். எடப்பாடி தான் அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் என்று சபதம் ஏற்று
மக்களை சந்திப்போம். நிச்சயமாக மக்கள் தயாராக கூடிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரைய முடிந்த அனைவருக்கும் நன்றியை கூறி, இப்ப பாத்தீங்கன்னா நல்ல நாள் பங்குனி உத்திரம், அதற்காக முருகனார் அருளோடு இந்த நம்ம பிரச்சாரத்தை ஒரு கட்டம் மட்டும் தொடங்கி இங்கிருந்து செங்கோடம்பாளையம் பள்ளம் போயிட்டு செங்கோடம்பாளையம் போய் அங்கிருந்து மாகாணியாத்த கோயிலை நிறைவு செய்யறோம். எல்லா நண்பர்களும் எல்லா இயக்கத்திற்கான தலைவர்களும் எங்களோட வரணும்னு கேட்டுக்கொண்டு, பத்திரிகை நண்பர்களும் ஒரு அரை மணி நேரம் எங்களோட வந்து மக்களை சந்தித்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நிச்சயமாக எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலே தமிழகத்திலே நல்லாட்சி அமையும் என்று கூறி விடைபெறுகின்றேன். ஜெய்ஹிந்த். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக ஈரோடு மேற்கு தொகுதியிலே தாமரை சின்னத்திலே நான் போட்டியிடுகின்றேன். ஈரோடு மேற்கு தொகுதியில் மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.